போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. எல்லாம் இவனாலதான். ஏய், எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப எதுவும் தெரியாத மாதிரி நிக்கிற. ஏதோ பிரச்சனை போல இருக்கு. சரி, நான் போய் தண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன். இத்தனை நாள் அண்ணா, இத்தனை நாள் நம்ம சம்பாதிச்ச பேரும் புகழையும் இவன் ஒரே நாள்ல காலி பண்ணிட்டானே. விஸ்வாவை அரெஸ்ட் பண்ண விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சிருச்சுன்னா ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான். என்னங்க தண்ணி? ஏய், எல்லாத்துக்கும் காரணம் நீயும் அந்த இந்துவும் தாண்டா. நானும் எல்லாத்தையும் கவனிச்சல இருக்கேன். முடிக்கிறேன், அந்த கணக்கெல்லாம் இன்னைக்கு முடிக்கிறேன். அண்ணா அண்ணா அண்ணா, அன்னைக்கு தீபாவுக்கு என்ன ஆச்சு? அண்ணா, என்ன இவனை இன்னும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டு இருக்கா? கர்ணா, நான் யாரா உனக்கு? நீங்க அண்ணன். அப்போ இந்த அண்ணன் சொன்னா எது வேணாலும் செய்வியா? கிழிப்பான். அண்ணா, நீ சொல்றதுக்கு அவன் பழைய கர்ணாவா இருக்கணும். இங்க நிக்கிறாரே சாரு, இவரு இந்து சொன்னா மட்டும்தான் கேட்பாரு. அப்படிலாம் இல்லைண்ணா, என்னைக்கு இருந்தாலும் நான் உங்க கர்ணா தான். சொல்லுங்கண்ணே, என்ன பண்ணணும்னு இப்ப சொல்லுங்கண்ணே. டேய், நான் தான் சொன்னல, கர்ணா நம்ம பையட. போய் அதை எடுத்துட்டு வா. மேடம், உங்க அப்பாவோட டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க, போயிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. ஓகே சிஸ்டர். சார், கொஞ்சம் கை மட்டும் காட்டுங்க. அப்பா, நீங்க இந்த ஜூஸை குடிச்சிட்டுருங்க, நான் போய் ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, இந்தாங்க, கொடுங்க கொடுங்க சார். ஏய், என்னடா அண்ணன் சொன்னா என்ன வேணா பண்ணுவேன்னு ஒரு கையெழுத்து போட இவ்வளவு யோசிச்சுக்கிட்டு இருக்க? இருடா, கர்ணா நம்ம சொல்லிதான் அந்த இந்து குலத்திலே தாலி கட்டினான். இப்போ நம்ம சொன்னா இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட மாட்டோமா என்ன? நீ கையெழுத்து போடுறா. என்ன? எனக்கு அப்பவே தெரியும் அவன் கையெழுத்து போட மாட்டான்னு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, மாறிட்டான். நம்ம எல்லாம் முக்கியம் இல்லை, அந்த இந்து தான் முக்கியம். நீங்க தான் நான் சொன்ன எதையும் நம்ப மாட்டீங்க. தம்பி தம்பி தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க. கர்ணா,
நான் உன் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் நீ என் தம்பிங்கிறதும் உண்மையாக இருந்தா இந்த பத்திரத்தில் கையெழுத்த போடு. இல்லைனா நான் அண்ணா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போவே இங்கேருந்து கிளம்பி. எனக்கு மட்டும் ஏம்மா இப்படிலாம் நடக்குது? ஒரு பக்கம் கிருபா அண்ணன், இன்னொரு பக்கம் இந்து. நடுவில் நான் மாட்டிக்கிட்டு இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதான்னு தெரியாம கஷ்டப்படுறேம்மா. மா, இப்போ உன் பையன் வாழ்க்கையில பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்கேன். என் கையாலேயே டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு கிருமானான்னு கேட்டதும் என்னால எதுவும் முடியாதுன்னு சொல்ல முடியலம்மா. இங்க பாரு இந்து, உனக்கு அவரை பிடிக்கும், அவருக்கும் உன்னை பிடிக்கும். ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைனால இப்போதைக்கும் நீங்க பிரிஞ்சிருக்கீங்க. இத நீங்க தான் பேசி சரி பண்ணணும். அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வீம்புக்குன்னு பேசாம இருந்தா எப்படி? விஸ்வா நில்லுப்பா. ஜெயந்தி நான் வரேன். ஐயோ அக்கா என்ன எல்லாரும் உள்ள போய் வேலையை பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு யாரான தொந்தரவு பண்ண வேணாம். போங்க. போமா ஓ. என்னையா ஸ்டேஷன்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தாயா. நீங்க சொன்ன மாதிரியே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டேன். இன்ஸ்பெக்டரும் கேஸே போடாம என்ன பண்ணலாம்னு பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு.